வீட்டுக்கு வந்துட்டுமா பொறுமையா அடியே ஒண்ணுமே நல்ல நாள் அதுமா குடிச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும் தெரியுமா? முத்தே யாருன்னு தெரியாம யாருடா வருது? என்னது சீப்பு ஓக்கடி போன கேட்டு கேட்டு சரி அதெல்லாம் இல்லடி பார்த்துக்கிச்சு என்னடி இது குச்சி கொடுக்குற அப்படி இதாண்டி குச்சி கேட்டா எது சட்டி சைஸ் தெரியலடி அதனால கோமணம் வாங்கிட்டு இருந்துக்கிறேன் கட்டிக்கா எவண்டியா குட்டியா தூக்கணும் விதியத்தை கூதி
ஊர்ல இருக்கிற நாயில இப்படி பண்ணிட்டு என்ன பத்தரக்காரன் தேவையா ஏடி குழலுக்கார கணேசன் போனவள போய் ஏடி 3 ரூபாய்க்கு 300 கிட்ட போன தேவடியா ஏடி தேவடியா ஒரு மூடி தேங்காய் கோசரம் நம்ம குப்பு முத்த என்னடி என்ன இங்க பாரு நல்லா கேட்டு போடுவேன் கேட்க கூடாதுன்னு பாத்துட்டு ஒழுங்கு மரியாதையா குடுங்க என்னடி பாரு இந்த தேவடியால ஒருத்தில முட்டை யாருக்கெல்லாம் வட்ட போட்டு முட்டை யாருக்கறேன் ஏடி சுப்புட்ட தேவடியா சாவடி காது கை ஒடியில கண்டார ஒளி என்ன மாப்பிள கண்டு வாட கஞ்சற புடி ஐயோ போலீஸ் எவ்வளவு இது என்ன ஆச்சரியம் பரமாஜன வந்த இடத்திலே யாதவர்கள் அனைவர்களும் மதம இயக்கத்தினால ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு இந்த ஆற்றங்கரையோரம் இருந்த நாணல்களையே பிடிக்க ஆயுதமா பயன்படுத்தி யாதவ குலமே அழிஞ்சிட்டு இருக்கு. அண்ணனாகிய பலராமதேவர் இருந்தாவது இவர்களை சமாதானப்படுத்துவார். அவரும் ஒரு ஆழ மரத்தடியில போய் தியானத்துல ஏனோ அமர்ந்துட்டாரு. இவர்களை சமாதானப்படுத்தவும் முடியல. என் குலமே என்று அழிந்து நாசமாய் கொண்டிருக்கிறது. இதை எப்படி தடுப்பது? என்ன காரணம்? இதோ வனமா வனங்கடந்தோம், எங்கேயுமே நம்மளுக்கு இறை கிடைக்கவில்லை. அங்கே பார்த்தாயா ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தின் அடியிலே பாரு புதரிலே ஒரு மானின் காது போல ஒண்ணு ஆடிக்கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக புள்ளி மானாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு இறை கிடைத்து விட்டது. இப்பொழுதே பானம் போடுகிறேன். ஆணின் மீது பானம் போட்ட உடனே ஆண் அம்மா என்று கத்துமா? என்ன இது விந்தையாக இருக்கிறது? நான் ஒரு வேட கூட்டத்தை சேர்ந்தவன். என் பெயரோ வில்லுச்சிங்கு வேடுவன். நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். அப்பா, படபாசன வந்த இடத்துல யாதவர்கள் எல்லாம் மதும இயக்கத்தினால ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு மடிந்து கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் எப்படி தடுத்து நிறுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த ஒரு பானமானது என் உள்ளங்காலிலே தைத்து விட்டது. நான் போட்ட பானம் உங்க உள்ளங்காலிலே தைத்து விட்டதா? இந்த பானத்தை எழுதது நீயா? அதான் சுவாமி. என் மேல எதுக்காக பானம் தொடுத்தேன்? சுவாமி, என் வயிற்று பிளப்புக்காக என்னுடைய இறைக்காக நான் மான் என்று நினைத்து நான் பானம் போட்டு விட்டேன். நீங்கள் யார் ஐயா? மீது பானம் தொடுத்தது நீயா? சுவாமி. அப்ப
நான் யாதவகுல வேந்தன். என்னுடைய பெயர்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனா ஆமா. அண்ணனா பகவானா இந்த உலகளந்த மூர்த்திகளுடைய பாதத்திலேயா தைத்தது சுவாமி. இந்த சாமியை கொண்ட பாவம் சண்டால எனக்கு ஐயா. வருத்தப்படாதப்பா. உன் கண்ணுக்கு என்னுடைய காலினுடைய அசைவு மானினுடைய காது போல தோற்றம் அளித்திருக்கிறது. அதனால பானம் போட்ட. ஆனா நீயே உள்ளங்கால்ல பானம் போட்டியே. என் உள்ளங்கால்ல உன்னுடைய பானம் தைத்ததே. இதுக்கு நான் முன்னாலேயே எனக்கு ஏற்பட்ட சாபம் தானப்பா காரணம், நீ காரணம் அல்ல. சுவாமி சொல்கிறீர்கள். ஆமா, சாபம் தான் காரணமா? நான் இல்லையா? அப்படி என்ன சாமி சாபத்தை பெற்றீர்கள்? எனக்கு இப்படிப்பட்ட சாபம் யாரால் வந்தது தெரியுமா? ஐயா, இங்கே முட்டவர் நிலையிலே கொடுத்த சாபம் இது எனக்கு. குருவாசர் கொடுத்த சாபமா? எப்படி சுவாமி? எப்படி தெரியுமா? நாரதன் செய்த கலகத்தினால மூர்த்தி தேவர்களும் நமக்கு அடங்கி இருக்கிறார்களா இல்லையா என்று அறிய வேண்டும் என்று தூர்வாசர் என்ன செய்தார் தெரியுமா? சத்தியலோகம் போனாரா. ஆனா வந்த தூர்வாசரை மதியாமல் பிரம்மதேவனும் சரஸ்வதி அம்மையாரும் இருந்துட்டாங்களா. அப்போ கோபம் அடைந்த தூர்வாசரானவன், பிரம்மதேவா, சிருஷ்டிகர்த்தா என்ற ஒரு அகந்தையில வந்திருக்கிறவன் யாரு? 7 முக கோபம் 22 நேத்திரம் படைத்தவை தூர்வாசர் என்று அறியாம எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யாம என்ன அவமதிச்சிட்டல. அதனால
உனக்கு இருப்பதோ 5 சிரம். இந்த 5 சிரத்துல உன்னுடைய தர்மசிரம் அறுபட்டும் போகட்டும். இப்படி பிரம்மாவை சபித்தார் தூர்வாசரானவர். அதன் பிறகு கைலங்கிரிக்கு சென்றாரா. அங்க அவ்வாறே சிவபெருமானும் பார்வதியும் அவரை மதியாத காரணத்தினால சிவனுக்கு எப்படி சாபம் கொடுத்தாரா. மூர்த்திகளிலே ஒருவை கார்க்கும் தொழிலை கடைபிடிக்கக்கூடிய கடவுள் நீ வந்தவன என்ன அவமதிச்சிட்டில்ல. அதனால நாளை ஒரு நாள் பைத்தியம் பிடித்து சுடலையிலே பிணஞ்சுட்ட சாம்பலை எல்லாம் திருநீராக அணிந்து கொண்டு பைத்தியம் பிடித்து நீ சுடுகாட்டுல திரிய கடவுளோ. அப்படி என்று சிவனுக்கு சாபம் கொடுத்தாராம் தூர்வாசர். அதோடு மட்டுமல்ல, வைகுண்டத்துக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் அறிந்த நான் என்ன செய்தேன், என் தேவிமார்களோடு சென்று வரக்கூடிய தூர்வாசருக்கு மரியாதையோடு அழைத்து வந்த என்னுடைய இருப்பிடத்துல, சுவாமி இங்கு வந்த நோக்கம் என்ன அப்படி என்று விசாரித்து, அண்ணா நான் சில காலம் வைகுண்டத்துல தங்கி இருந்து நான் ஒரு யாகத்தை நிறைவேற்றணும். அதுக்கு வேண்டுமான பணிவிடை எல்லாம் நீயும் உன் தேவிமார்களும் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. செய்ய மறுத்தா அவருடைய சாபனத்துக்கு ஆளாகணும். சரி என்று சம்மதிச்சோம். அவர் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரோ அங்க முத்து சிவகையில வச்சு நாங்க தூக்கிட்டு போகணும். திரும்பி கொண்டுகிட்டு வந்து எங்க இறக்க சொல்றாரோ அங்கெல்லாம் இறக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்தார், அண்ணா எனக்கு சற்று ஆயாசமாக இருக்கிறது, எனக்கு என்ன காப்பிட்டு குளிப்பாட்டணும் அப்படின்னாரு. சரி சுவாமி உட்காருங்க அப்படின்னப்போ அவரு அரகுர நிர்வாணமா உட்கார்ந்துட்டாரு. இங்க அவருக்கு குளிப்பாட்டுறது யாரு, என் தேவிமார்கள் பணிவிட பெண்கள் எல்லாம். இவர்களும் அரகுறையாளுன்னு தான் அவருக்கு குளிப்பாட்டணுமா. செய்ய மறுத்தா அவருடைய சாபம். சரி என்று அவ்வாறு செய்து முடிச்சோம். அதன் பிறகு கண்ணா ஏனோ இன்னும் ஆயாசம் தெரியல, உன்னுடைய மடி மீது என்னுடைய பாதமும் உன் மனைவி லட்சுமியினுடைய மடி மீது என்னுடைய சிரமும் இருக்கணும். எனக்கு தாளாட்டு பாடி என்ன உறங்க வைங்கடா அப்படின்னாரு. சரி சாமி அப்படின்னு மடிமேல படுக்க வச்சு தாளாட்டும் பாடணும். திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே தன்னுடைய உள்ளங்கால பார்த்தாரு, திரேகம் எல்லாம் பார்த்தாரு. பார்த்த உடனே அண்ணா இந்த துவாபர யுகத்துல ஸ்ரீபோகத்துல உன்ன மிஞ்சியவன் யாரும் இல்லையா. அவ்வளவு ஸ்ரீபோகத்தை அனுபவிச்சவன் நீ, குறையில்லாத ஸ்ரீபோகத்தை அனுபவிச்சவன். ஆனா உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. சுவாமி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணா ஸ்ரீபோகத்துல நீ குறையில்லாத எல்லாம் அனுபவிச்சவன். ஆனா ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளும் போது மோதாத இடம் எந்த இடம், அதுக்கு பதில் சொல்றான்னு கேட்டாரு. சுத்தியும் பணிப்பெண்கள் என் தேவிமார்கள் எல்லாம் இருக்காங்க. இவரு கேட்கிற கேள்வி அருவருப்பான கேள்வி. பதில் சொல்லாம கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டேன். ஏய் கண்ணா நான் கேட்டுட்டா இருக்கிறேன், நீ ஏன் மௌனம் சாதிக்கிற அப்படின்னாரு. என்ன சொல்வது, சற்று மௌனமா இருந்ததுனால, ஏ கண்ணா ஒரு உலகத்துல ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும் போது மோதாத இடம் எந்த இடம், உள்ளங்கால் மட்டுமே மோதாதான். ஒரு கணவனை மனைவி எந்த இடத்துல தொடாது இருப்பான், மனைவிய கணவன் எந்த இடத்துல தொடாது இருப்பான். ஆனா கணவன் மனைவியினுடைய உள்ளங்கால் மட்டுமே மோதாதான். அதனால இந்த இடத்துல என்ன குளிப்பாட்டும் போது நீ என்ன காப்பிட்டு சரியா குளிப்பாட்டல, உனக்கு அந்திகாலம் அடையும் போது இந்த உள்ளங்கால் வழியாக உடலை விட்டு உயிர் போகட்டும் போ. அதே உள்ளங்கால் வழியா உடலை விட்டு உயிர் போகட்டும்னு சாபம் கொடுத்தார் தூர்வாசர். அன்னைக்கு தூர்வாசர் கொடுத்த சாபத்தின்படி நீயே இத பானம் என் உள்ளங்கால தச்சிருச்சு.
அதனால இதுக்கு நீ காரணம் இல்லப்பா. முன்னாளிலே எனக்கு ஏற்பட்ட சாபம் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னதான் நீங்க பெற்ற சாபமாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்காலில் பானத்தை தைத்தது நான் தானே. மறைந்திருந்தல்லவா போட்டு விட்டேன். மறையாது இருந்திருந்தாலும் உங்கள் முகத்தையாவது நான் பார்த்திருப்பேனே. பூர்வாசர் சாபம் கொடுத்தாரு. ஆனா உன் மேல பானம் போட்டு பாவியானவன் நான் தானே. இதுக்கு ஒரு காரணம் உண்டுப்பா. இதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் பானம் போட்டதுக்கு காரணம் உண்டா? ஆமா சுவாமி, காரணம் பிள்ளையார் ராமம் இருந்த போது என் தாயாகிய கைகேயினுடைய வார்த்தை எப்படி 14 ஆண்டு காலம் 14 நாள் 14 நாளிகையும் ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் பட்டம் ஆளணும், எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும்னு தசரத சக்கரவர்த்தியிடம் வேண்ட. அதற்காக ராமனாக இருந்தானா தம்பியாகிய இளைய பெருமாள் சீதையோடு வனத்துக்கு போனேன். வனத்துக்கு சென்ற இடத்துல தண்டகாரண்ய வனத்தில தங்கி இருந்த போது மாயமானாக மாரீசை வந்து பர்ணகச்சாலைக்கு வந்த போது ராமா லட்சுமணா இருவர்களும் பர்ணகச்சாலை விட்டு அகன்ற பிறகு ராவணன் என்ன செய்தான்? சூர்பையன் நகையினுடைய வார்த்தைப்படி அந்த சீதா பிராட்டி இருந்த பர்ணகச்சாலைய பூமியோடு அப்படி நிலைபெயர்த்து எடுத்துக்கொண்டு போயிட்டான். அந்த நிலைக்கு சீதையை தேடி ராமா லட்சுமணா இருவர்களும் போகும்போது கிஷ்கிந்தை வழியாக போனோம். அங்கே அனுமானுடைய உதவியினால சுக்ரீவனுடைய சிநேகம் கிட்டியது. அப்ப சுக்ரீவன் யார் என்னவென்று விசாரித்தான். நடந்த விஷயத்தை சொன்னோம். சுவாமி, நீங்க தென்னிலங்கை போய சீதையை சிரமிக்கிறதுன்னா அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா சமுத்திரத்தை கடந்து போகணும். அதை விட ராவணனுக்கு மூலபல சேனைகள் ஏராளம். இதையெல்லாம் ஜெயிச்சு நீங்க சீதையை சிரமிப்பதென்றால் அரிது. எனக்கு ஒரு உதவி செஞ்சா அந்த உலகமாதாவ சிரமிக்க நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னான் சுக்ரீவன். என்னப்பான்னு கேட்டப்போ, சுவாமி, அன்று தேவர்கள் அமிர்தம் கிடைந்த போது தாரை என்ற ஒரு அழகிய பெண்ணை வாலி சுக்ரீவ இருவனுக்கும் கொடுத்தாங்க. ஆளுக்கு 6 மாச காலம் ஆண்டு அனுபவிங்கன்னு. ஆனா வாலி தன்னுடைய பலத்தினால என் மனைவி என்னிடம் நெருங்க விடாம தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, வாலி முன்னாடி எந்த ஒரு எதிரி நின்று யுத்தம் செஞ்சாலும் எதிரியினுடைய பலத்துல சரிபாதி பலம் வாலிக்கு வந்துருமா, அவருக்கு வந்துரும். அதனால இவன் என்ன செய்யறது, 6 மாச காலம் ஆண்டு அனுபவிக்கிறது. அதன் பிறகு அண்ணா எனக்கு 6 மாசம் என் மனைவி விடு அப்படின்னு சுக்ரீவன் கேட்டா, அடா தம்பி அப்படின்னு கூப்பிடுறது. கூப்பிட்ட உடனே இவன் நேரா வந்தா அவன் பலத்தால சரிபாதி இவனுக்கு வந்துரும்ல. இவன் வாழை பிடிச்சி கரங்கரன்னு சுத்தி மேல வீசுவானா வாலி. அவன் கீழே வர்றதுக்கு 6 மாசம் ஆகுமா.
வாளி வீசுனா சுக்கிரீவன் வரதுக்கே 6 மாசம். அந்த 6 மாச காலமும் இவனே அனுபவிக்கிறது. இப்படி என் மனைவி என்ன நெருங்க விடாம தானே அனுபவிச்சுட்டு இருக்கான். வாளிய மடிச்சிட்டா 70 உள்ள வானர படைகளுக்கும் தலைவனான ஆயிருவேன். என் மனைவி தாரையை எனக்கு சொந்தமாயிருவா. இந்த வானர படைகளுடைய உதவியோடு உலகமாதா சீதையை சிரமேற்க நான் உதவுவேன் அப்படின்னு சொன்னான். சரி என்று வாளி நேரான யுத்தம் செஞ்சா நம்முடைய பலம் சரிபாதி அவனுக்கு போயிரும். அதனால் மராமரத்தின் மறைவில நின்று ஒளிபானம் போட்டு வாளிய தரையில சாச்சை. அப்ப தரையில விழுந்த வாளி தான் தேகத்துல தச்சிருந்த பானத்தை புடுங்கி பார்த்தா அது ராம பானம். அப்ப தூரமா பேசணும். ராமா, நான் 5 அறிவு படைச்ச குரங்கு கூட்டத்துல ஒருத்தன், நீ 6 அறிவு படைச்ச மானிடை. உனக்கும் எனக்கும் முன்பகையோ பின்பகையோ அப்படி இருந்தோம். இதுக்காகடா என் மேல ஒளிபானம் போட்ட அப்படின்னு பேசணும் வாளி. வாளி சீதையை ராவண சிறையெடுத்துட்டு போயிட்டான். சீதையை சிறைமேற்கணும்னா சுக்ரீவனுடைய உதவி தேவை. அதனால உன்னை மடிச்சாதான் 70 வல்ல வானர படைகளுக்கும் சுக்ரீவன் தலைவனாக முடியும். இதனால உன்னை மடிச்சேன் அப்படின்னு சொன்னப்போ வாளி சொன்னான், அட ராமா, இந்த அல்ப விஷயத்துக்கா என் மேல ஒளிபானம் போடணும், நான் சாகணும், அதன் பிறகு சுக்ரீவனோட உதவியோட செய்தி சிரமிக்கணும். ஏன்டா இப்படி சுத்திட்டு இருந்துக்கிற, நேரம் எடுத்து சாப்பிடறத விட்டுட்டு அப்படின்னா என்னப்பா என் மேல ஒளிபானம் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா, அடே ராவணா, உலகமாதா சீதா பிராட்டியை கொண்டாந்து ராமபிரான் காலடியில விட்டுட்டு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா, ராவணன் கொண்டாந்து அந்த உலகமாதாவை உன்னிடம் ஒப்படைச்சிட்டு செய்த தவறுக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பான். இதுக்கா ஒளிபானம் போட்டேன்னு கேட்டான். ஏண்டா, அவன் மூலபல சேனைக்கெல்லாம் தலைவன், ஒரு சொல்லுக்கு எப்படி கட்டுப்பட்டு வருவான் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னா வாளி, ராமா, ஒரு நாள் சமுத்திர கரையோரம் சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்திரன் பேச்ச கேட்டுக்கிட்டு ராவணன் என் மேல விழுந்து அட்டகாசம் பண்ணான். அப்ப யோசனை பண்ண, என்னடா இன்னைக்கு நம்ம சிவபூசை கெட்டு போயிரும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த ராவணனை பிடிச்சி என் வாளு உரோமத்துல கட்டி வச்சுட்டு சிவபூசை முடிச்சேன். சிவபூசை முடிச்ச பிறகு அப்படியே கிஷ்கிந்தைக்கு வந்தேன். வந்து அந்த வாழு உரோமத்துல இருந்தா பாத்தியா ராவணே, அவனை அந்த வாழு உரோமத்தோட புடுங்கி என் பையன் அங்கதானே கூப்பிட்டு, கண்ணு ஒரு 10 கால் பூச்சி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன்டா, கொண்டு போய் விட்டு விளையாடுறா அப்படின்னு என் பையன் ராவண கொண்டு விட்டு வீதியில விளையாடணும். அப்போ என் மனைவி தாரை பார்த்தா, சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு பொருள் இல்லைங்க, இவர் நாடாளக்கூடிய அரசை. ஒரு அரசல்லனா நாடு பாழாயிரும். அவன் செய்த தவற மன்னிச்சு கட்ட அவுத்து விடுங்க அப்படின்னு தாரை சொன்னான். ஏ கண்ணு, அவனை அவுத்து விடுறா, ஓடி போயிட்டோம் அப்படின்னு என் பையன் அங்கதான் கட்ட அவுத்து விட்டான். ராவணே இலங்கைக்கு போய் சேர்ந்தான். ஒன்றா அப்படின்னா கொண்டாந்து விட்டு போயிருப்பான். இதுக்காகவா நீ இப்படி ஒளிபானம் போட்டு சூரிய குலத்துக்கே ஒரு இழிச்சொல்ல தேடிக்கிட்ட அப்படின்னு வாலி பேசணும். அப்ப வாலிய பார்த்து, வாலி, உன்னையும் சுக்ரீவனும் தேவர்கள் எல்லாம் பிறக்க வச்சதே ராவனுடைய தொல்லை தாங்காமதான். ஆனா நீ வந்த வேலையை பார்க்காம சொந்த வேலையை ஆரம்பிச்சுட்ட. பெண் மேல இருந்த மோகத்தினால இப்பவும் ராமபானத்தை திரும்ப பெற்றுக்கிறேன், புறப்படு ராவணாதி யுத்தத்துக்கு அப்படின்னு வாலிய கேட்டேன். அப்ப வாலி சொன்னா, உத்துப்படாத வாலி என்று இந்த குவலயத்துல நான் வாழ்ந்தவை, உச்சமில்லாத வாழ்ந்தவை, இந்த உச்சத்தோடு வாழ போறதில்ல, நான் செத்து மடிகிறேன் அப்படின்னா வாலி. அப்போ அந்த வாலிய பார்த்து, வாலி, நான் ஒரு சூரிய குலத்துல அரசனுக்கு மகனா பிறந்தோம்,
யுத்த தர்மம் என்பது எப்படி? எதிரிக்கையோட நேருக்கு நேரா நின்று அவன் சமபலம் அறிஞ்சு யுத்தம் செய்யணும். நான் ஒரு சூரிய குலத்துல அரசனா பிறந்தோம், ஒளிவானம் போட்டது யுத்த தர்மத்துக்கு அடுக்காத விஷயம். அதனால இந்த யுகத்துல உன்னை ஒளிவானம் போட்டு நீ சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். ஆனா அடுத்த ஜென்மத்துல நான் எடுக்க போறது கிருஷ்ண அவதாரம். இன்று குரங்கு கூட்ட தலைவனா இருக்கக்கூடிய நீ அந்த யுகத்துல வேடர் கூட்ட தலைவனா பிறந்து இந்த பழிய தீர்த்துக்க அப்படின்னு அன்னைக்கு வாலிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அன்னைக்கு ராமனா இருந்த நானு இந்த யுகத்துல கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன். குரங்கு கூட்ட தலைவனா அன்னைக்கு இருந்த நீ இன்னைக்கு வேடர் கூட்ட தலைவனா பிறந்து பழிய தீர்த்துக்கிட்டப்பா. அதனால உன்னால தவறு இல்ல, நீ கலங்க வேண்டாம், கவலைப்படாது. தலைவன் வில்லுச்சிங்கு வேடன் முன் ஜென்மத்திலே வாலியாக பிறந்தேனா சுவாமி சொல்கிறீர்கள்? இச்சின்னத்துல வேடர் கூட்டம் தலைவனா பிறந்த என்னோட ஒரு அக்ரோணி சேனைகள், என் யாதவர்களும் என் சொந்த பந்தம் குற்றார் உறவினர்கள் எல்லாம் இன்று ஒரு நாள் சந்தோஷமா வனபோஜனத்துக்காக யமுனா நதிக்கரைக்கு வந்தோம். அந்த இடத்துல இந்த யாதவர்கள் எல்லாம் மதுமயக்கத்தினால ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டையிட்டு இந்த ஆத்தங்கரையோர செத்து புணம் மலையாட்டம் கிடக்குது. ஆனா இவங்கெல்லாம் எதை ஆயுதமா பயன்படுத்தினாங்க? இந்த ஆத்தங்கரையோர முளைச்சிருந்த கோரைய அடிச்சு யாராவது சாகுவானா? கோரையில அடிச்சு சாகுவானா? சாக மாட்டான். என் சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த நாணலால அடிபட்டு இப்படி செத்து கிடக்குது. இதுக்கு முன்னாளிலே ஏற்பட்ட ஒரு சாபம் தான் யாதவ படைகள் எல்லாம் கோரையினால் செத்ததற்கு இதற்கும் ஒரு சாபமா சுவாமி? சாபம் ஐயா எனக்கு சின்ன சிறு வயதில யாதவ பாலர்கள் எல்லாம் சிறு வயசா இருக்கும் போது ஒரு நாள் வீதியில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஆடை அலங்காரப்படுத்தி இது பொண்ணு இது மாப்பிளை அப்படின்னு வீதியில விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா சப்தரிசிகள் 7 பேர் வந்தாங்க. வந்தவங்களை பார்த்து இந்த யாதவ பாலர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்கள வழிமறிச்சு நிறுத்தி, சுவாமி நீங்கெல்லாம் முற்றிலும் துறந்த ஞானிகள், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இந்த பொண்ணு வயசுல என்ன பிறக்கும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பமா இருந்தா ஆணோ பெண்ணோ பிறக்கும். ஆனா ஒரு பையன்
ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஆடை அலங்காரப்படுத்தி விளையாடிட்டு இருக்கிறாங்களே, அந்த பையன் வயித்துல என்ன பிறக்கும்? அதனால சப்தரிசிகள் எந்த பதிலும் சொல்லாம நின்னுட்டாங்க. ஆனா இந்த பசங்க விடல, இளங்கன்று பயமறியாதுன்னு இதுக்கு பதில் சொல்லாம அப்பால் போக கூடாதுன்னு வழிமறிச்சுக்கிட்டாங்க. அப்போ சப்தரிசிகள் பார்த்தாங்க, அப்பா யாதவ பாலர்களா, இந்த பொண்ணு வயித்துல என்ன பிறக்கும்னா கேக்குறீங்க? இந்த பொண்ணு வயித்துல முசலம் பிறக்கும். இதனால யாதவர்களுமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சப்தரிசிகள் சபிச்சிட்டாங்க. முசலம் என்றால் என்ன? சமஸ்கிருதத்துல இரும்பு உலக்கை என்று பொருளா. முசலம் என்றால் இரும்பு உலக்கை. ஆமா, இந்த பொண்ணு வயித்துல இரும்பு உலக்க பிறக்கும். இதனால யாதவங்களுமே அழிஞ்சு போகும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இத பெரியவங்க கிட்ட சொன்னோம். 3.25 நாளைக்குள்ள சப்தரிசிய சொன்ன மாதிரி அந்த பையன் வயித்துல இருந்து இரும்பு உலக்கையும் பிறந்துருச்சு. அப்ப பெரியவங்க எல்லாம் பார்த்தாங்க, சப்தரிசிகள் சொன்னது நிச்சயம் பலிக்கும். இந்த இரும்பு உலக்கை இருந்தா ஒரு நாளைக்கு யாதவங்களும் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி அரங்கொண்டு ராவி வெறும் தூளா செஞ்சு இத கொண்டு போய் ஆத்தல கொட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் கொண்டாந்து ஆத்தல கொட்டிட்டாங்க. அந்த இரும்பு துகள் தான் நானலா முளைச்சு வளர்ந்தது. நாணல புடுங்கி இந்த யாதவர்கள் எல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் அடிச்சு சப்தரிசிக கொடுத்த சாபத்தின்படி எல்லாம் செத்துட்டான். பாத்தியா? சில நாளைக்கு முன்ன இந்த ஆத்தங்கரையோரம் வந்தப்போ ஒரு கூர்மையான ஒரு இரும்பு துண்டு கண்டு இருந்திய ஞாபகம் இருக்கா? சில நாளுக்கு முன்பதாக நம்மளுடைய அன்புக்கு தேவைப்படும் என்று என்னை எடுத்து என் அன்பிலே சொருகி வைத்திருந்தேன். இந்த இரும்பு துண்டு ரொம்ப கூர்மையா இருக்கு. இது அம்பளை வச்சா நாளைக்கு வேட்டையாட இது ஏதுவா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு போனேன். ஆனா இன்னைக்கு என் மேல போட்டியே இந்த அம்பு வேற எதுவும் இல்லப்பா. அன்று கூர்மையான ஒரு இரும்பு துண்டை எடுத்து அம்பு நுனியில வச்சு அதே அம்புதான் தச்சு பேசாவுக்கும் காரணமா இருந்து போச்சு. இத்தனை சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாரோடும் வனபோஜனம் வந்தனா அந்த காலத்துல யாருமே என் குலத்துல பிறந்தவன் யாருமே உதவாத போயிட்டான். பாத்தியா? இதுக்கும் நான் முன்னாளிலே நான் பட்ட சாபம் தான்ப்பா ஒரு காரணம். காரணம் இருக்கிறதா? என் குலத்துல பிறந்தவன் எந்த யாதவனும் எனக்கு உதவாத போனானே, இதுக்கும் ஒரு சாபம் தான்ப்பா காரணம். சாபம் தான் காரணம்.
தீர்ப்பதற்காகவே எடுத்த அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம். அதுக்காக பார்த்தபோர் நடத்தணும். அப்போ 18வது நாள் யுத்தத்துல பீமனால் துணையிடுந்த துரியோதனன் தரையிலே சாய்ந்து கிடந்தான். அப்போ என் அத்தையாகிய காந்தாரியை அழைத்து வந்து இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ என் அத்தையாக காந்தாரி என்னை பார்த்து, கண்ணா, பிள்ளைகள் 100 பேர், பேர பிள்ளைகள் 64, இத்தனை இருந்தோம் நாளை எனக்கு அந்த யாழம் அடைந்த பிறகு எள்ளு நீரும் இறைத்து ஈம சடங்கு செய்ய ஒரு வாரிசு கூட இல்லாத போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு எப்படி என் வம்சத்துல பிறந்தது எனக்கு உதவாத போச்சோ, அதுபோல நாளை உனக்கு அந்திகாலம் அடையும் போது இடத்துல பிறந்தவன் உனக்கு யாரும் உதவாத போகட்டும். காந்தாரி கொடுத்த சாபமும் நிறைவேறி போச்சு. போனதெல்லாம் போகட்டும். எனக்கு அதிகாலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நடந்ததை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். ஆனா எனக்காக ஒரு உதவி செய்வாயா? மூர்த்தி எவ்வளவு வனத்திலே தெரியக்கூடிய இந்த வேடுவனிடத்திலே கையேந்தி உதவி கேட்பதா சுவாமி? உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? உங்களை கொன்ற பாவத்திற்கு இந்த இடத்திலேயே உங்களுக்கு உயிரை குடிப்பு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சுவாமி. நீ ஒரு பாவமும் அறியாதவன். அள்ளும் பகலும் 60 நாளையே என் அத்தை மக்களுக்காகவே அரும்பாடுபட்டு பார்த்த போர் முடித்து அஷ்டாபுரத்த தர்மராஜாவுக்கு முடிசூட்டி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல எனக்கு உறவுன்னு சொல்லிக்க பாண்டவர்களை விட்டா வேற யாரும் இல்லையா? வேறு யாரும் இல்ல. அதனால எனக்காக அஷ்டாபுரம் சென்று நான் அடிபட்டு இப்படி குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பாண்டவரிடம் சொல்லி வருவாயா? வெளிவேடா தர்மராஜன் இடத்திலே, ஐயா, உங்க மாமனாகப்பட்ட பரந்தாமன் மீது பானத்தை போட்டு நான் கொன்று விட்டேன் அப்படின்னு நான் சொல்லி நான் கொண்டு வருகிறேன். பகவாய் கெதி அடைய காரணம் நான் தான் சொன்னா தர்மராஜா கூட விதிப்படி நடக்கும்னு பொறுத்துக்குவாரு. ஆனா பீமனும் அர்ஜுனும் இருக்காங்களே முன்கோபக்காரை, ஒரு பாவமும் அறியாத உன்னை வதை செஞ்சிருவாங்க. நடந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம். யமுனை நதிகரையோரம் வந்த போது பகவான் இருக்கும் நிலை அறிஞ்ச உங்களிடம் சொல்லி இந்த உதவியை செய்ய சொன்னார்னு மட்டும் சொன்னா அதுவே போதும். உன்னாலதான் எனக்கு இந்த கதி நேர்ந்ததுங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டாம். உங்கள் உடலை விட்டு உங்கள் உயிர் பிரியும் கூட இந்த தருவாயில் கூட என்னுடைய உயிர் போகக்கூடாது என்று எண்ணுகிறேன். பாவமும் அறியாதவன் நீ. அகட்டும் ஐயா, இப்பொழுதை சென்று சொல்லி வருகிறேன். அடியோருக்கு வணக்கம். நான் வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வேடகுட்ட தலைவன். சரி, என் பெயர் வில்லுச்சிங்கு வேடவன். நான் யமுனை நதிக்கரையோரம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்க மாமனாகப்பட்ட பகவான் பரந்தாமன், சுவாமி சாமி நான் இதை சொல்வது என்னப்பா நடந்தது? நடந்த விஷயத்தை சொல்லு. மாமனாகப்பட்ட கண்ணனுக்கு பாதத்திலே பானம் பட்டு உயிர் போகலும் வருவதாம கிடைக்கிறார். நான் அந்த வழியாக நான் போய்கொண்டிருக்கும் பொழுது பகவான் கதறி அழுது இந்த விஷயத்தை எப்படியாவது என்னுடைய அத்தை மக்கள் தர்மராஜனுக்கு
தெரியப்படுத்துங்கள் என்று என்னிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். என் மாமன் பரந்தாமன் உயிர் போவது வருவதுமாக இருக்கிறாரா? ஐயோ, ஐவர்களை உள்ளங்கை நெல்லிக்கை போல் உருவலையாம காப்பாற்றிய ஆண்டவன் உயிர் போகவே இருக்கிறாரா? ஐயோ, என்ன செய்து என் மாமன் போய்விட்டால் நாங்கள் எப்படி பிழைப்போம்? அண்ணா, யமுனா நதிக்கரை ஓரத்தில் மாமனாகப்பட்ட பரந்தாமன் பாதத்தில் பாடப்பட்டு உயிர் போவது வருவதுமாக என் தம்பி சகாதேவனை அழைத்து வா. மாமனை போய் காண வேண்டும். அழைத்து வாப்பா, சீக்கிரம் ஆகட்டும் அண்ணா, சீக்கிரம் அழைத்து வா. மாமன் பரந்தாமன் யமுனா நதிக்கரையோரம் உள்ளங்காலில் பானம் பட்டு உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது என்று வேடன் சொல்ல, அந்த வார்த்தையை கேட்ட தர்மராஜன் சகாதேவன் அழைக்க சகாதேவன் சபை தர்பார் மற்ற விஷயம்